لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله الذي عافاني في جسدي ورد علي روحي وأذن لي بذكره الحمد لله. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கதிராமங்கலம் கிளையின் சார்பாக இந்த திருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு வழங்கப்பட்ட காரணம், இவ்வூரில் வாழக்கூடிய ஏகத்துவவாதியில் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லையும் அந்த எழுத்தையும் சரியான முறையில் இவ்வூரில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை செவிதார்ந்து கேட்காமல் இவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள், இவர்கள் ஒரு புதிய கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், உறவுகளுக்கு மத்தியில் உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் என்று எங்களுடைய ஏகத்துவ கொள்கையை, அந்த சத்திய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் அதை செவிதார்ந்து கேட்க விடாமல் எங்களை பற்றி இவ்வூரில் இருக்கக்கூடிய சிலர் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்துக்களை பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களா, அல்லது நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை மட்டும் நாங்கள் சொல்லக்கூடியவர்களா, அல்லது எங்களுக்கு தனியாக ஒரு கொள்கை அனுப்பப்பட்டு உள்ளது, எங்களுக்கு தனியாக ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டு உள்ளார், எங்களுக்கு தனியாக வகை வரக்கூடியதாக இருக்கிறது, எங்களுக்கு தனியாக ஒரு இறை வேதம் கொடுக்கப்பட்டு உள்ளது என்று என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? எதையும் நாங்கள் சொல்லவில்லை, எதையும் நாங்கள் போதிக்கவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அதே சத்திய கொள்கையை தான் நாங்களும் ஏற்றிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதே வார்த்தையை, அதே கலிமாவை நாங்களும் சொல்லுகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இருவரும் ஒரே கொள்கையை சொல்லுகின்றோம். ஆனால் அந்த கொள்கையை சொல்வதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? அந்த திருக்கலிமாவை சொல்லுகின்றோம். அந்த திருக்கலிமாவிற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம். அந்த திருக்கலிமா எதை போதிக்கின்றதோ அதை தான் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள்
லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை சொல்வதை போன்று உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களா? அந்த ஏகத்துவ கொள்கையை மட்டும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதோடு இணைந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடியவரா இருக்கிறீர்களா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பிப்பது மிக பெரிய ஒரு பாவம், அல்லாஹ் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை மன்னிக்க மாட்டான், அந்த மனிதன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இறைவனுடைய பண்பை, இறைவனுடைய அதிகாரத்தை அதை வேறு யாருக்கும் தரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் எங்களுடைய கொள்கையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய பண்பை, இறைவனுடைய அதிகாரத்தை, இறைவனுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வுக்கு எவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பண்பை அதே போன்று வேறொரு நபருக்கு, வேறொரு மனிதனுக்கு நீங்கள் தரக்கூடியவராக இருக்கிறீர்கள். இது இணை வைப்பு, இதை இறைவன் போதிக்கவில்லை, இதை இறை தூதர் போதிக்கவில்லை என்று அதை நாங்கள் சுட்டி காமிப்பதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அவரிடத்தில் சென்று உங்களை படைத்தது யார்? என்னை படைத்தது இறைவன் அல்லாஹ். நோயை குணப்படுத்துவன் யார்? அல்லாஹ். குழந்தை பாக்கியத்தை தருபவன் யார்? அல்லாஹ். செல்வத்தை வழங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். எதை கேட்டாலும் அனைத்திற்கும் ஒரே பதிலை சொல்வார்கள், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை முழுமையாக. ஆனால் செயல் வடிவத்தில் வரும் பொழுது, அவருடைய நம்பிக்கையில் வரும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, என்னை படைத்த இறைவன் இருந்தாலும் அதோடு சேர்த்து நல்ல அடியார் இருக்கிறார், அவுலியா இருக்கிறார், இறைநேசர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் கையேந்தினால், அவரிடத்தில் நான் பிரார்த்தித்தால் என்னுடைய பிரார்த்தனையை அவர் செவியேற்பார், என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார், என்னுடைய பிரார்த்தனைக்கு அவர் ஈடு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இறைநேசரிடத்தில், அவுலியாக்களிடத்தில், மண்ணறையில் புதைக்கப்பட்ட அந்த நபரிடத்தில் பிரார்த்திக்கின்றோமே, அந்த பிரார்த்தனை யாரிடத்தில் செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்வதற்கு முழு தகுதி உடையவர் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது. உதாரணத்திற்கு என்னுடைய மகன் இருக்கிறான், நான் அவருக்கு தகப்பன், அவருடைய தாய் இருக்கிறார்கள். என்னுடைய மகன் என்னுடைய பெற்றோர்களை விட்டு, என்னை விட்டு விட்டு, என்னுடைய மனைவியை விட்டு விட்டு வேறொரு மனிதனிடத்தில், வேறொரு நபரிடத்தில் இவர்தான் எனக்கு அனைத்தையும் வழங்கக்கூடியவர், நான் கேட்பதற்கு பதிலளிக்கக்கூடியவர், எனக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று சொன்னால் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? அதை நாம் அங்கீகரிப்போமா? யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லுவோம், நான் தான் உன்னுடைய தகப்பனார், நான் தான் உன்னுடைய தாய், நான் தான் உன்னுடைய பெற்றோர், எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருகின்றேன். என்னை விட்டுவிட்டு வேறொரு நபரிடத்தில், வேறொரு மனிதனிடத்தில் நீ கேட்காத என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய நாம், ஆனால் நம்முடைய தேவைகள் சம்பந்தமாக, நம்முடைய துன்பங்கள் சம்பந்தமாக, நம்முடைய கஷ்டங்கள் சம்பந்தமாக முறையிடும் போது மட்டும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு மனிதனிடத்தில் நாம் கையேந்தினால் இறைவன் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வான்? இறைவன் எவ்வாறு அதை பதிலளிப்பான்? அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆஇ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட கண்ணியம் வாய்ந்தது எதுவும் இல்லை.
நாம் கண்ணியத்தை எதிர்பார்க்கின்றோமே, ஒரு மகத்துவத்தை எதிர்பார்க்கின்றோமே, அந்த மகத்துவம் அந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்றால் அதுக்கு மூல காரணம் உங்களுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு துன்பம் வருகிறதா, உங்களுக்கு கஷ்டம் வருகிறதா, அந்த நேரத்தில் உங்களை படைத்து அந்த இறைவனிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள். அவனை விட்டுவிட்டு வேறொரு நபரிடத்தில் நீங்கள் கையேந்தார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அந்த செய்தியை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு மனிதன் திருமணத்தை முடிப்பார். திருமணத்தை முடித்த பிறகு சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அதற்கு தேவையான மருத்துவர்களை அணுகுவார்கள். மருத்துவரை அணுகும் பொழுது அதற்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் யாராவது சொல்லக்கூடிய பேசிக்கக்கூடிய அந்த சொல்லை செவியேற்று விட்டு இறந்த நபரிடத்தில் சென்று எனக்காக நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துங்கள் என்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு நபரிடத்தில், இறந்த நபரிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றமே. அதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு வாகனத்தில் பயணிக்கின்றார்கள். அந்த வாகனத்தில் பயணிக்கும் பொழுது அந்த அருமை தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லுகிறார்கள். யா உலாமே, சிறுவரே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின், சில வாசகத்தை, சில வாசகங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன், அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். நீங்கள் உலகத்திலே வாழ்வீர்கள். அப்படி உலகத்திலே வாழும் பொழுது உங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும். பல்வேறு தேவைகள் இருக்கும் பொழுது இதா சஅல்த, நீ கேட்பதா இருந்தால் முதலில் ஃபஸ்அல் அல்லாஹ், உன்னை படைத்த இறைவனிடத்தில் கேள். மனிதன் மீது நம்பிக்கை வைக்காதே, மனிதனிடத்தில் கேட்காதே. அவன் தருவான், தராமல் இருப்பான். ஆனால் உன்னை படைத்த இறைவனிடத்தில் கேள். அந்த இறைவன் உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவன் உனக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பான். நீ உதவி தேடுவதாக இருந்தாலும், உனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்திலே நீ உதவி தேடுவதாக இருந்தாலும் உன்னை படைத்த ஃபஸ்தஈனு பில்லாஹ், உன்னை படைத்த அந்த அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இறைவன் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாய் இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வை, நீ அல்லாஹ்வை சார்ந்திரு. அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், உன்னை அரவணைப்பான், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரையாக சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்காமல் இறந்த மனிதனிடத்தில் சென்று அவர்கள் கேட்கக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் அவரிடத்தில் செல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வை எவ்வாறு இறைவன் கேட்பானோ அதே போன்று அந்த தர்காவில் இருக்கக்கூடிய மரணித்த அந்த மனிதர் கேட்பார். இறைவனிடத்தில் தான் ஒட்டுமொத்த நபர்களும் ஒரே நேரத்தில் இணைந்து வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு கோரிக்கைகளை பலதரப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது இறைவன் அதை செவியேற்கக்கூடியவனாக இருப்பான். அதை செவியேற்று அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இறந்த மனிதர் அவர் பல்வேறு மொழிகளை செவியேற்பாரா? பல்வேறு கோரிக்கைகளை அவரை வைக்கும் பொழுது அவர் செவியேற்பாரா? செவியேற்க முடியாது. அவரால் செவியேற்கக்கூடிய தன்மை இல்லை. மௌலிதிலே பார்க்கலாம், அப்துல் காதர் ஜீலானி ஒரு நாளைக்கு அவரை நினைவு கூர்ந்து ஏறத்தாழ 100 தடவை அவரை நினைவு கூறக்கூடியவராக இருந்தால் அப்துல் காதர் ஜெயிலானி நமக்கு பதிலளிப்பார் என்று அவருடைய மௌலிது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே.
இது ஒரு இணைவிப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மையை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அந்த மனிதனுக்கு அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்களே, இது ஒரு வகையான இணைவிப்பு தானே. அந்த இணைவிப்பு ஒரு காரியத்தை விளங்காமல் செய்கிறார்கள். சொல்லக்கூடிய காரணம், நாம் அனைவருமே சரியான முறையில் வழங்கவில்லை. நான் ஃபஜர் தொழுகை தொழுகவில்லை, ஐவேளை தொழுகைகளை நான் சரியான முறையில் நான் பேண மாட்டேன், நான் நோன்பு வைக்க மாட்டேன், நான் சிறு சிறு பாவங்களை செய்வேன், ஆகையால் நான் பாவம் செய்த ஒரு அடியார். நான் கேட்டால் இறைவன் என்னுடைய கேள்விகளுக்கு என்னுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்ய மாட்டான். ஆகையால் அந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நல்ல இடத்தில் சென்று நாம் பிரார்த்தித்தோம் என்றால் என்னுடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள், என்னுடைய பிரார்த்தனையை எனக்காக இறைவனிடத்தில் அவர்கள் கேட்பார் என்ற நம்பிக்கையில் அந்த நல்ல அடியாரிடத்தில் சென்று அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கின்றோம், பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கின்றோம். இறைவன் சொல்லுகின்றான், குல் யா இபாதல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தவறு செய்த பாவம் செய்த என்னுடைய அடியாரே, அல்லாஹ் தஆலா நல்ல அடியார்களே என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று இறைவன் சொல்லுகின்றானா? இல்லை. இறைவன் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? தனக்குத்தானே யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, தீமை செய்தார்களோ, நன்மைகளை செய்யாமல் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட நல்ல அடியார்களே, லா துக்னி துமி ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடார்கள், என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன், உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவனுடைய வாசகம் எப்படி? இறைவன் எதை சொல்லுகின்றான்? நல்ல அடியார்களை பார்த்து சொல்லவில்லை. நல்ல அடியாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதவர்களே ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அல்லாஹ்வும் அதைதான் சொல்லுகின்றான், நீங்கள் பாவம் செய்த அடியார்கள், பாவம் செய்து விட்டீர்கள், உங்களுடைய பாவத்தை பற்றி நீங்கள் வருந்துகின்றீர்கள், என்னிடத்தில் நீ மன்னிப்பு கேள், நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், ஃபைதா சஅல்க இபாதி, என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், முஹம்மதே அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால், என்னுடைய இறைவனிடத்தில் நான் கேட்டால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்கின்றார்கள். அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீபூன், நான் பக்கத்திலே இருக்கிறேன், உஜீபு தஅவத்தி தாஇ இலா தஆனி, பிரார்த்தனை செய்யக்கூடியவர் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை நான் செவியேற்பேன், அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன். வல் யுக்மினு பி, என்னையே அவர்கள் நம்ப வேண்டும், என்னையே சார்ந்திருக்க வேண்டும், என்னிடத்திலே அவர்கள் கையேந்த வேண்டும், நான் அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோமா? அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு மனிதனிடத்தில் நாம் பிரார்த்திக்கின்றோமே, அந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த நல்ல அடியார்களை பற்றி இறைவன் தன் திருமறை வேதத்தில் சொல்லுகின்றான். நீ கேட்டு பாருங்கள், ஏங்க தர்காவுக்கு போறீங்க, ஏன் அவளுடைய இடத்தில் கேட்கின்றீர்கள்? நாங்கள் சென்று கேட்டால் எங்களுடைய செய்தியை அவர்கள் செவியேற்பார்கள், எங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், இறைவன் இவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு,
இதே போன்று பின்னால் வரக்கூடியவர்கள் வேறொரு நபர்களை இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இந்த செய்தியை ஆணித்தரமாக ஆழமாக பதிவு வைக்கின்றார். இந்ததுவுக்கும் லா யஸ்மஊன துஆவுக்கும், நீங்கள் அவர்களை பிரார்த்தித்தால், யாரிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவர்கள் இறந்து போனவர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவரிடத்தில் நீங்கள் பிரார்த்தித்தால் லா துதுஊன யஸ்மஊக்கும், உடைய பிரார்த்தனையை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள், உடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். அப்படியே பதிலளிப்பா என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் முடியாது, அது வாய்ப்பில்லை, அவர்கள் செய்ய முடியாது. அப்படியே வைத்துக் கொண்டாலும் வயௌமில் கியாமத்தி பி குஃப்ரிகும் பி ஷிர்கிக்கும், இந்த உலகத்திலே நீங்கள் இணை கற்பித்தீர்களே அந்த இணை கற்பிப்பை மறுமை நாளில் அவர்கள் வந்து மறுப்பார்கள். என்னுடைய இறைவா, எனக்கும் அதற்கும் எவ்வித சம்மதம் இல்லை, என்னிடத்தில் வந்து பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, நான் போதிக்கவில்லை, நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு அறிவுரையாக நான் சொல்லவில்லை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது நன்மையை ஏவினேன், தீமையை தடுத்தேன். நான் மரணத்துக்கு பிறகு அவர்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், எனக்கும் அதுக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்று மறுமை நாளில் அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் என்று இறைவன் தன்னுடைய வசனங்களாக 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த திருக்குர்ஆனை எடுத்து படிக்கின்றார்களா? படிப்பது இல்லை. படிக்காமல் அவர்கள் தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திருக்குர்ஆனை படிக்காதவர்கள், தூய்மை இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள் திருக்குர்ஆனை படிக்க கூடாது, அது தவறு, அது பாவம் என்று அவர்கள் போதிக்கின்றார்கள். அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். நாங்கள் அதை எடுத்து சொல்லவில்லை. இறைவன் சொல்லுகின்றார், இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இறைவன் ஒரு அறிவுரையாக அனுப்பியுள்ளான். அறிவுரை யாருக்கு? அதை செவிதார்ந்து கேட்கக்கூடியவருக்கு, திருக்குர்ஆனை படிக்கக்கூடியவருக்கு. திருக்குர்ஆனை படிக்கின்றோமா? திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை செவியேற்கின்றோமா? செவியேற்பதில்லை, அதை படிப்பதில்லை. அதை படிக்காமல் புறந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. திருக்குர்ஆனை படிக்காதீர்கள். அது எப்பொழுது படிக்க வேண்டும் தெரியுமா? ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் 30 பாகத்தையும் ஒன்று விடாமல் நாம் முழுமையாக அதை முடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை பல்வேறு நபரிடத்தில் இருக்கிறது. இதற்காக இறைவன் திருக்குர்ஆனை அருளவில்லை, இதற்காக இறைவன் திருக்குர்ஆனை போதிக்கவில்லை. திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை செவிதார்க்கு கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை அருளியுள்ளான். அதை படியுங்கள், அதை செவிதார்ந்து கேளுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் பல்வேறு நபர்கள் அதை தொடக்கூடாது. தூய்மையானவர்கள் தவிர வேறு யாரும் தொடக்கூடாது, ஒழுங்கு இல்லாதவர்கள் தொடக்கூடாது. அப்படி இறைவன் எங்குமே சொல்லவில்லையே. இறைவன் சொல்லாத சில செய்திகளை அவர்கள் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அது தவறு என்று நாங்கள் போதிக்கின்றோம். நாங்கள் சொல்வது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து பாருங்கள். அதில் அல்லாஹ் தஆலா பல்வேறு செய்திகளை சொல்கின்றான். நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை சொல்கின்றோம். அந்த கலிமாவை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனை கேட்க வேண்டும், அவரிடத்தில் மட்டும்தான் நம் உதவி கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் என்ற செய்தியை இறைவன் அதிலே பதிவு செய்கின்றான். ஒவ்வொரு நபர்களுமே திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணியிருப்பவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த சூரா சொல்லக்கூடிய தன்மை என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு எவ்வித தேவையும் இல்லை, அவன் பிறப்படவும் இல்லை, யாராலும் பிறக்கவும் இல்லை. இதுதானே அல்லாஹ்வுடைய தன்மையை வேறு யாருக்கும் தரக்கூடாது என்ற நம்பிக்கை இருக்குல்ல.
அவன் எப்பொழுதும் மரணிக்க மாட்டான், அவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையை யாருக்கு தருகின்றார்கள்? இறந்து போன அந்த நபரிடத்தில் கேட்கின்றார்கள். ஏங்க அங்க போய் கேட்கிறீங்க, என்ன காரணங்க என்று கேட்கும் பொழுது அந்த மரணித்த அந்த அவுலியா இருக்கக்கூடியவர், இறைநேசரா இருக்கக்கூடியவர் மரணிக்கவே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய நபர் யாருங்க? ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய ஒரு திருக்குர்ஆனுடைய வசனங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய வசனங்கள், ஆயத்துல் குர்ஷ், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள், அனைவரும் மரணத்தை தழுவக்கூடியவர்கள். ஆனால் உயிரோடு இருக்கிறார், தர்காவில் இருக்கக்கூடியவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செவியை அவர் செவிதார்ந்து கேட்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை இணைவிப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மையை, அல்லாஹ்வுடைய முக்கிய தனித்தன்மையை அந்த இறந்த நபருக்கு தரக்கூடியதாக இருந்தால் அது இணைவைப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களை பற்றி நமக்கு ஒரு மிக பெரிய ஒரு செய்தி சொல்கிறார்கள். அது ஒரு சிறிய ஒரு தகவல். ஒரு நல்லடியார் இறந்து விட்டார், ஒரு நல்லடியார் இறந்து விட்டார். அவரை கபரில் வைத்து அடக்கம் செய்யப்படும் பொழுது, அவர் அடக்கம் செய்த பிறகு 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவரிடத்திலே வந்து அந்த மலக்குமார்கள் விசாரிப்பார்கள், கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக்கு, அவன் இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மா தீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன? அதீனுல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மா இல்முக்கு, உன்னுடைய வேதம் என்ன? என்னுடைய வேதம். வா ஆமன்து அல் குர்ஆன், ஆமன்து பில்லாஹி, ஆமன்து பி கிதாபிகே, வா சதக்து, நான் வேதத்தை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். வா ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த நல்லடியார் பதில் சொல்லிடுவார். அந்த நல்லடியார் பதில் சொன்ன பிறகு அந்த மலக்குமார்கள் சென்று விடுவார்கள். அந்த நேரத்திலே அவர் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு அழகிய மிக்க உருவம் அவனுக்கு முன்னால் காட்சியளிக்கும். அந்த மனிதன் கேட்பான், மன் அன்தனி, யார்? உலகத்திலே வாழும் பொழுது உன்னை நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அழகாக இவ்வளவு பிரகாசமாக நீ இருக்கிறார், நீ யார் என்று கேட்கும் பொழுது அந்த உருவம் சொல்லும், ஆனா அமலுக்கு சாலிஹூன், நான் தான் உன்னுடைய நல்ல அமல். இந்த கபூரிலே நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்வதற்காக, உன்னை அரவணைப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அந்த அமல் அந்த மனிதனிடத்திலே சொல்லும். இதெல்லாம் பார்த்து விட்டு அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பான், என்னுடைய இறைவா, என்னை உலகத்துக்கு அனுப்பு. இங்கே கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த முக்கியத்துவத்தை, அந்த தனி சிறப்பை என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லிவிட்டு வருகிறேன். அப்பொழுது இறைவன் சொல்வான், முடியாது, வறுமை நாள் வரை இங்கே நீ உறங்கிக் கொண்டு இரு, இங்கே தனிமையில் நீ ஓய்வெடுத்துக் கொண்டு இரு என்று இறைவன் சொல்லுவான். அப்ப ஓய்வு எடுக்கக்கூடியவர், உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர், தனிமையில் இருக்கக்கூடியவர், நாம் பேசக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை எவ்வாறு செவியேற்க முடியும்? அதை எவ்வாறு செவிதார்ந்து கேட்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தர்காவில் இருக்கக்கூடியவர், அவுலியாக்கள் இருக்கக்கூடியவர், இறைநேசரா இருக்கக்கூடியவர் எங்களுடைய சொல்லை செவிதார்ந்து கேட்பார், எங்களுக்கு பதிலளிப்பார், எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு அவர் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார் என்று ஒரு நம்பிக்கை வைக்கின்றமே, இது தவறான ஒரு நம்பிக்கை. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் இறை தூதர், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வின் தூதர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று முழு நம்பிக்கை வைக்கின்றமே, இந்த 2 சித்தாந்தம் மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த கொள்கை தான் நம்முடைய நம்பிக்கை. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது அவர்கள் பின்பற்றுவதற்கு முழு தகுதியுடையவர். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர் என்ற போர்வையில் யாரை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்கள், யாரை பின்பற்றுவதற்கு தகுதி என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். சில நபர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் எவ்வாறு பின்பற்றக்கூடியவராக இருக்கிறோமோ அதே போல
சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நாமல் பின்பற்ற வேண்டும். இன்னும் சில கூட்டத்தார்கள் அல்லாஹ்வையும் பின்பற்ற வேண்டும், இறை தூதரையும் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய இமாம்கள் அவர்கள் சொல்லித் தந்த அந்த வழிமுறையும் மதுஹபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் கவனிக்கின்றோமே. மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதும் எங்கேயாவது நமக்கு சொல்லி இருக்கின்றார்களா? சில நபர்கள் மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்களே, அந்த மதுஹபை பின்பற்றிவிட்டு இந்த மதுஹபை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்களை நாங்கள் ஊர் நீக்கம் செய்வோம், அவர்களை இந்த ஊர்களை எவ்வித நல்லதற்கும் கெட்டதுக்கும் நாங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ்வையும் தூதவர்கள் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், என்னையை பின்பற்ற வேண்டும், எனக்கு பின்னால் சஹாபாக்கள் வருவார்கள் அவர்களையும் பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு பின்னால் இமாம்கள் வருவார்கள் அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களா? சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு போதிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி 7280வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதை தேவை என்றால் நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு உம்மத்தின், என்னுடைய சமுதாயத்தில் யதுகுலூன ஜன்னத இல்லா மன் அபா, அனைத்து நபர்களும் சுவனத்திற்கு செல்வார்கள், யாரை தவிர இல்லா மன் அபா, யார் என்னை மறுக்கின்றார்களோ அவர்களை தவிர அனைத்து நபர்களும் சுவனத்திற்கு செல்வார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் வமன் யக்பா, உங்களை யார் மறுப்பார்? மறுப்பதனா என்ன? அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், மன் அத்தானி, எனக்கு யார் கட்டுப்பட்டு விட்டாரோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனத்திற்கு செல்வார். வமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்கின்றார்களோ வமன் அபா, அவர்தான் என்னை மறுத்து விட்டார், அவர் நரகத்துக்கு செல்வார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய மதுஹபுகளை யார் புறக்கணிக்கின்றார்களோ, என்னுடைய இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை யார் செவியேர்ந்து கேட்கவில்லையோ அவர்களாம் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், அவர்களாம் சுவனத்திற்கு நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் எங்கேயுமே சொல்லவில்லையே. இமாம்களும் அப்படி சொல்லவில்லை. ஹனஃபி இமாம் என்று சொல்லக்கூடிய அபூ ஹனீஃபா அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? ஷாஃபி இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம் அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? அவர்களை எங்கேயுமே சொல்லவில்லை. ஆனால் இமாம்களின் பெயர்களால் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மதுஹபை பின்பற்றுங்கள், எங்களுடைய மதுஹபுகளை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்கள் இந்த பள்ளிகளை வந்து தொழக்கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுப்பவன் இவர் யார்? அல்லாஹ் தஆலா அப்படி தடுக்க சொல்லுகிறார்களா? அப்படி தடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த பள்ளிகளை தொழக்கூடாது என்று இறைவன் எங்கேயாவது போதிக்கின்றானா? அப்படி போதிக்கவே இல்லை. ஆனால் சிந்தனை எப்படி? இறை இல்லத்தை நாங்கள் மதுஹபுக்காக பின்பற்ற வேண்டும், மதுஹபுக்காக கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அதுக்கு என்ற ஒரு வடிவமைப்பை அமைத்துக் கொண்டு அதை நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோமே. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுதுலா இமாலக்கும், அதை தவிர வேறு யாருக்காவது கட்டுப்பட்டால், வேறு யாருக்காவது கீழ்ப்படிந்தால்
உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும், உங்கள் அமல்கள் அழிந்து விடும். அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று இறைவன் தன்னுடைய வசனங்களில் சொல்லுகின்றான். அதை சொல்லிவிட்டு இன்னொரு வசனங்களில் இறைவன் சொல்லுகின்றான். எல்லா நபர்களும் சொல்லக்கூடிய காரணம் என்ன? எங்களுடைய முன்னோர்கள் வழி, எங்களுடைய முன்னோர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாங்கள் கடைபிடிப்போம், அதை விட்டு நாம் சிறிதளவும் தடம் புரள மாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அபு ஜஹல், அபு லஹப் இவர்களும் அவ்வாறு தான் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தைக்கு இந்த ஓரிரை கொள்கையை எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? முஹம்மதுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அல்லது உங்களுடைய முன்னோருடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுகிறா என்ற கேள்விகளை கேட்டார்கள். இது எல்லா செய்திகளையும் நாம் கேட்போம். அல்லாஹு தஆலா இது ஒரு முன்னுதாரணமாக இந்த செய்திகளை இதே போன்று இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் சொல்லுகின்றார். 5வது அத்தியாயம் 104வது வசனத்திலே சொல்லுகின்றார், வைதா கீலலஹும் தஆலு இலா மா அன்ஸல்னாஹு இலா ரசூல், அவர்களுடைய சென்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகின்றானோ அவன் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அவருடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதிக்கின்றார்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களை அழைத்தால் காலு அவர்கள் சொல்வார்கள், ஹஸ்புனல்லாஹ் வமா வஜதன்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எதிலே நாங்கள் கண்டோமோ அதுதான் எங்களுக்கு போதுமானதே. உங்களுடைய கொள்கை புதிய கொள்கை, நீங்கள் தற்போது சொல்லுகின்றீர்கள், நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் நியாயமானதாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய முன்னோர்கள் எதிலே இருந்தார்களோ அதை தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அதுதான் எங்களுக்கு போதுமானது என்று தற்போது இருக்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். வலவுக்கான ஆபாவுகும், அவருடைய முன்னோர்கள் லா யஅலமூன ஷையன், எந்த ஒன்றையும் அவர்கள் விளங்காமல் இருந்தாலும் இவ்வாறு தான் நீங்கள் இருப்பீர்களா என்று கேட்டாலும் அவர்கள் ஆம் என்று பதிலை சொல்வார்களே, அதே பதிலை இப்போது இருக்கக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், இறை தூதருக்கு கட்டுப்படுவோம், இருந்தாலும் அதோடு இணைத்து எங்களுடைய மதுகபுகளுக்கும் கட்டுப்படுவோம். எங்களுடைய மதுகபுகள் எதை சொல்லுகின்றதோ எதை போதிக்கின்றதோ அதுதான் நாங்கள் செவிதார்ந்து கேட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த மதுகபே அவர்களுக்கு எதிராக இருக்கு. நாம் சொல்லவில்லைங்க, என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, என்னுடைய கூற்று கிடையாது, தௌஹீத் ஜமாத்துடைய சொல்லு கிடையாது. எந்த மதுகப் சிறந்தது, எந்த மதுகப் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் செவிதார்ந்து கேட்போம் என்று சொல்லுகிறார்களோ அந்த மதுகபிலே சொல்லக்கூடிய ஒரு கூற்றை ஒரு சொல்லை நான் சொல்லுகின்றேன். துர்ருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 385 சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த துர்ருல் முக்தாரில் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த துர்ருல் முக்தாருக்கும் அபு ஹனீஃபாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அபு ஹனீஃபா அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதவே இல்லை. அபு ஹனீஃபா பெயரில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபு ஹனீஃபா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. எவ்வாறு? இதா சஹல் ஹதீசு, அபு ஹனீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எது ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறதோ ஃபஹுவ மதுஹபி, அதுதான் என்னுடைய மதுஹப், அதுதான் என்னுடைய வழிமுறை, அதுதான் நான் கடைபிடிப்பேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதே போல ஈல்ஹாஉல் ஹிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அபு ஹனீஃபா அவரிடத்தில் கேட்கின்றார்கள், வஸூஇல அபு ஹனீஃபா இதா குல்த கௌலன் வ கிதாபுல்லாஹி ஹாலஃபஹு. அபு ஹனீஃபா அவரிடத்தில் போகின்றார்கள். அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, அபு ஹனீஃபா அவர்களே, உங்களுடைய சொல் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
நீங்கள் ஒரு சொல்லை சொல்லுகின்றீர்கள், அந்த சொல் இறை தூதர், இறை வேதம், அந்த வேதத்திற்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அபூ ஹனீஃபா அவரிடத்தில் கேட்கும் பொழுது அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், உதுருக்கு கௌலி லி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு எதிராக என் சொல் இருந்தால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள். எது இறை வேதமாக இருக்கிறதோ இறை வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதர்கள் இருக்கிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு எதிராக, அவருடைய ஹதீஸுக்கு எதிராக உங்களுடைய சொல் இருந்தால், உங்களுடைய வார்த்தை இருந்தால் நாங்கள் என்ன செய்வது? அப்பொழுது அபூ ஹனீஃபா சொன்னதாக அந்த ஈலாவுல் ஹிகம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், உதுருக்கு கௌலி லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு எதிராக என்னுடைய சொல் இருந்தால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அபூ ஹனீஃபா சொன்னதாக அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே. அபூ ஹனீஃபா அவர்கள் எங்கேயாவது தொப்பி போட்டுதான் தொழுக வேண்டும் என்று போதித்திருக்கிறார்களா? பள்ளி வாசல் வந்து தொழக்கூடியவர், விரல்களை அசைக்கக்கூடியவராக இருந்தால் அவர் பள்ளி வாசலில் வந்து தொழக்கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்கின்றாரா? அல்லது என்னுடைய மதுகப்பை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்களை ஊர் நீக்க செய்ய வேண்டும், அவர்களுக்கு தஃப்தர் வழங்கக்கூடாது, அவருடைய வீட்டிலே யாராவது இறந்து விட்டால் அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது என்று அபூ ஹனீஃபா அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? எங்குமே சொல்லவில்லை. அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு எங்களுடைய மதுகப்பை யார் பின்பற்றவில்லையோ, எங்களுடைய மதுகப்புக்கு யார் கட்டுப்படவில்லையோ அவர்களை ஊர் நீக்கம் செய்வோம், அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டோம், அவருடைய திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்று ஊர் மேட்டர் விடுகிறார்களே. இதை நாங்கள் சொல்லவில்லை, இதை நாங்கள் போதிக்கவில்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை முடித்து வைப்போம், அவருடைய ஜனாசாவிற்கு நபிவழி அடிப்படையில் நாங்கள் தொழுகைகளை நடத்தி வைப்போம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இது தவறு. அவர்கள் இறந்து விட்டால் என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் தான் தொழுகை நடத்த வேண்டும், நாங்கள் தான் ஜனாசா தொழுகை வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார்களே. இதை எங்கே அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்? இதை எங்கே அவருடைய மதுகபில் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்குமே சொல்லப்படல. இறை தூதருடைய வழிகளுக்கு மாற்றமாக இருக்கிறது, இறை தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே போல எல்லா விஷயம், திருமணமாக இருக்கட்டும், திருமணத்தை எளிமையாக முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் திருமணத்தில் எளிமை இருக்கிறதா? ஆடம்பரம், அனாச்சாரம், அதிக செலவுகளில் திருமணத்தை முடிப்பது, இப்படி பல்வேறு செய்திகளை அந்த திருமணத்திலே செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு திருமணத்தை முடித்துக் கொடுப்பார்கள். யார் எளிமையாக திருமணத்தில் மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் பெண்ணிடமிருந்து வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் எளிமையான முறையில் பெண்ணிற்கு மகர் கொடுத்து நான் திருமணத்தை முடிப்பேன் என்று சொல்லுவார்களோ அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை முடித்து தர மாட்டோம் சொல்லுகின்றார்களா இல்லையா? இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இதுதான் அவர்கள் போதிக்கக்கூடிய ஒரு கருத்து. அதே போல ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும்? சல்லு கமா ரஅய்துமூனி, அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், நான் எவ்வாறு தொழுதானோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள், அவ்வாறு தொழுதாதான் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி தொழுகிறார்களா? நபி வழி அடிப்படையில் தொழுகை நடக்கப்படுகின்றதா? இல்லை. தொழுகை நடந்து முடிக்கும் பொழுது நபி வழி எப்படி தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், யார் கைரில் மௌலூபி அலைஹின் அப்படி ஓதக்கூடியவராக இமாம் ஓதக்கூடியவராக இருந்தால் இமாமும் சேர்ந்து பின்னால் இருக்கக்கூடிய மாமூனும் சேர்ந்து ஃபஅம்மினு, நீங்கள் ஆமீன் கூறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சப்தம் போட்டு ஆமீன் சொல்லக்கூடாது, அது தவறு.
எங்கும் மதுகபில் சொல்லப்படவில்லை என்று நபியொலிகளை புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதை நாங்கள் போதிக்கவில்லை. நாங்கள் சொல்வது நபிமொழியை அவர்கள் உயிரூட்டக்கூடியவராக இருக்கிறோம். தொழுகை முடித்தவுடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். நம்மை படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்த கூடாது. அப்படி கையேந்துவதாக இருந்தால் தனித்தனியாக ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். ஆனால் அந்த கோரிக்கையை அப்படி கேட்கின்றார்களா? இமாமா இருக்கக்கூடியவர் அரபிலே கேட்கின்றார். அப்படி அரபிலே கேட்கும் பொழுது அவர் எதை கேட்கின்றார்? நம்முடைய தேவைகள் சம்பந்தமாக அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ்வையும் தூதரையும் தொழுகையை முடித்தவுடன் இமாமா இருக்கக்கூடியவரை ஆமீன் கேட்கும் பொழுது, துஆ செய்யும் பொழுது பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்களா? சொல்லவில்லை. எங்கேயாவது போதித்தார்களா? போதிக்கவில்லை. ஒருவர் மரணித்து விடுவாருங்க, எங்கே அரசல் செய்வார் தெரியுமா? மரணித்த வீட்டில் நின்று கொண்டு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய விடாமல் அப்பொழுது நின்று கொண்டு அந்த நேரத்திலே பல்வேறு பிரச்சனைகளை செய்வார்கள். இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பல்வேறு பிரச்சனை. நபிவழி பிரகாரம் நீங்க அடக்கம் செய்யக்கூடாது. எங்களுடைய இமாம் தான் தொழுகை வைப்பார். அதிலே நாங்கள் கூட்டு துஆக்களை ஓதுவோம். நாங்கள் சொல்வதை போன்றுதான் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே வந்து அவர்கள் பிரச்சனை செய்வார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டி தந்தார்களா? எப்படிலாம் பிதஅத் நடக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கிறது. இறந்து ஒரு நபர் இருப்பார், அவருடைய வீட்டுடைய ஓரத்தில் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு பல்வேறு திக்ருகளை செய்வார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லை. ஒரு ஜனாசா இருக்கிறதா, அவர்களை சந்திக்க போகின்றீர்களா, அவருக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு திருக்குர்ஆனை ஓதுவது, ஸலாத்துல் நாரியா என்ற பலவீனமான செய்தியை ஓதுவது, திக்ர் செய்வது, இதை அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டி தரல. அப்படியே ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு துஆ, ஜனாசா வைக்கும் பொழுது ஒரு துஆ, கபரை முடித்து திரும்பி வரும் பொழுது ஒரு துஆ, தன்னுடைய வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு துஆ, இப்படி பல்வேறு துஆக்களை ஓதுவார்கள். அவரை அடக்கம் செய்த பிறகு 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 5ஆம் நாள் ஃபாத்திஹா, 7ஆம் நாள் ஃபாத்திஹா, ஒரு வருடம் ஃபாத்திஹா. அல்லாஹ்வின் தூதருடைய மகன் இறந்தார், மகள்கள் இறந்தார்கள், அவருடைய மனைவிமார்கள் மனைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களுக்கு யாருக்காவது திருக்குர்ஆனை ஓதினார்களா? அவர்களுக்கு யாருக்காவது ஃபாத்திஹா ஓதினார்களா? இல்லை, அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கிறோமே, இதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லவில்லை. இறந்து விட்டாரா, அவருடைய குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய கடமையை அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இணை வைக்காதவராக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அவர் கடன் பட்டு இருந்தால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். இறந்த நபருக்காக தர்மத்தை செய்யுங்கள். இறந்த நபர் கடமையான நோன்பு வைத்த நிலையில், அந்த நோன்பு வைக்கக்கூடிய நிலையில் மரணித்திருந்தால் அப்பொழுது அவருடைய நோன்பை நிறைவேற்றுங்கள். அவர் நேர்ச்சி வைத்திருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள். ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தால் அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இறந்தவருக்காக அவருடைய குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாஹ்வின் தூதர்கள் பட்டியலிடுகின்றார்கள். அதை செய்யறது இல்லை, அந்த சுன்னத்தை விட்டு விடுவது. ஆனால் எதை மார்க்கம் காட்டி தரவில்லையோ, மார்க்கம் எதை போதிக்கவில்லையோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. இதை தவறு என்று சொல்வதால் நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் சொல்வது என்ன? எங்களுடைய சொந்த கருத்தோ, எங்களுடைய சுய கருத்தோ, தவ்ஹீத் ஜமாத்தில் மக்களை அதிகமாக ஒன்றிணைக்க வேண்டும், நாங்கள் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நாங்கள் சொல்வது
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் பின்பற்ற வேண்டும். அவர்களை தவிர வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுவது அது தவறு. மறுமை நாளில் அவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் செவிதார்ந்து கேளுங்கள். செவிதார்ந்து கேட்டாதான் நீங்கள் அந்த நேர்வழியை பெறக்கூடியவராக இருப்பீர்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு வேறு வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடியவராக கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தால் அது வழிகேடு, நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.